ஹாய் கைஸ், இன்றைக்கி எமோஷ்னல் செக்யூரிட்டி தி மேஸ்குலைன் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்க போகிறோம். ஸோ எமோஷ்னல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொன்னால், அந்த எமோஷ்னல் செக்யூரிட்டிங்கிறது இல்லைன்னா அந்த பொண்ணு ஒரு ஆண்கிட்ட பழகவே மாட்டான் ரிலேஷன்ஷிப்குள்ளே. இது பொண்ணினுடைய ஸ்டாண்ட். பொண்ணை பொறுத்த வரைக்கும் அது என்ன சொல்கிறது, எமோஷ்னலாக அவளை புரிஞ்சுக்கணும். இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் எமோஷ்னல் ஃபார் உமன் இல்லையா? அவள் என்ன சொல்கிறது, ஏன்னா வீட்டில் அவளுடைய தேடலே எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஐ எம் ஃபீலிங் ஸோ லோன்லி. இத்தனை பேர்த்துக்கு நடுவில் இருந்தும் எனக்கு ஆளுகளோட இருக்கிற ஃபீலிங் இல்லை. நான் தனியாக இருக்கேன், என்னை யாரும் புரிஞ்சுக்கலை, நான் சொல்கிறது கூட யாரும் கேட்க விரும்பலை, நான் என் கஷ்டத்தை யார்கிட்ட சொல்கிறதுன்னு கூட தெரியலை. ஏன்னா நான் சொல்கிறது கேட்டால் என்ன எல்லோரும் அனுபவிக்கிறது தானே, இவன் மட்டும் என்னமோ வினோதமாக சொல்கிற மாதிரி சொல்கிறா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவளோட எமோஷன்ஸ் அப்படிங்கிறது அவளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட். அதனால தான் அந்த எமோஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி அவளால் அந்த வீட்டு குடும்பத்துக்குள்ளே வாழ முடியலன்னா ஷி ஃபீல்ஸ் ரன்னிங் அவே ஃப்ரம் தேட் ஃபேமிலி. அண்ட் வென் ஷீ இஸ் ஃபோர்ஸ்ட், வேறு ஆப்ஷனே இல்லை, நான் இந்த ஃபேமிலிக்குள்ளேயே தான் இருந்தாகணுங்கிற சூழ்நிலை வரும்போது ஷீ இஸ் லிவிங் லைக் அ வாக்கிங் டெட். அது என்ன சொல்லுவாங்க, நடைப்பிணமாக வாழ்கிறேன். இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, அடி ஆழத்துலேருந்து ஆழ் மனசுலேருந்து நம்மெல்லாம் சஃபர் பண்ணக்கூடிய விஷயம். ஐயோ, என் மேஸ்குலைன் கிட்ட பேசும்போது டபால் அதெல்லாம் இது எவ்வளோ ஒரு சஃபரிங், எவ்வளோ ஹெவினஸ் இருக்கும். அந்த ஹெவினஸ்லாம் அப்படி படப்படன்னு உடஞ்சி விழுந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ எஸ், ஸோ எமோஷ்னல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஆணை பொறுத்த வரைக்கும் இந்த எமோஷ்னல் செக்யூரிட்டி, எமோஷ்னல் அவைலபிலிட்டி இதெல்லாம் அவனுக்கு மேட்ரே கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு பொண்ணு அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அவளுக்காக அவன் நிற்கணும்னு நினைக்கிறான். ஓகேயா? எதுக்கு நடுவில் அப்படின்னு சொன்னால், அவனுக்கு அவனோட பேரண்டல் ஃபேமிலி இருக்குது. பேரண்டல் ஃபேமிலியில் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியும் இருக்குது. சப்போஸ் எப்படின்னா அக்கா தங்கச்சி இல்லை அண்ணன் தம்பி இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களோட அந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. ஸோ இது எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்குது. அது போக அவனோட ஜாப் இருக்குது. ஏன்னா அவனோட மெயின் சோர்ஸே அவனோட ஜாப் தான். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆண் உங்களை கேர் பண்ணிக்கணுன்னா என்ன பண்ணும், எவ்ரி திங் கம்ஸ் வித் அ ப்ரைஸ் டேக். அவன் உங்களை பார்த்துக்கிறதுக்கு அவனுக்கு காசு வேணும். ஒரு வெளியே கூட்டிகிட்டு போகிறான், அவங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்கணுன்னா காசு வேணும். வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு காசு வேணும். சரி, டீசல் அப்படி வச்சுப்போம், டீசல் போடுறதுக்கு காசு வேணும். இல்லை ஆட்டோவில் கால் டாக்ஸியில் கூட்டிகிட்டு போகிறான்னா அதுக்கு பே பண்ணுறதுக்கு காசு வேணும். தொட்டதுக்கு எல்லாமே காசு வேணும். ஸோ அப்போது அவனுக்கு கண்டிப்பாக உத்தியோகம் இருக்கணும். ஓகேயா? ஸோ ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் எமோஷ்னல் செக்யூரிட்டி கிடையாது, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. ஓகே? ஸோ அப்போது அவனுக்கு அந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இருக்கணும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி வேணும்னா ராத்திரி பகலாக அவன் ஒருத்தவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறானோ இல்லை ஓன் பிஸ்னஸ் பண்ணுறானோ, வாட் எவர் இட் இஸ், அவன் காசு சம்பாதிக்கிறதுக்கு நம்மளை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, நம்மளை எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணி, அதாவது நம்மளோட எஃபிஷியன்ஸை வெளியே காமிச்சோன்னா எந்த அளவுக்கு அது காசாக மாற்ற முடியும், இதுதான் ஒரு ஆணினுடைய அடிப்படை சிந்தனையாகவே இருக்கும். ஸோ அதோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் நம்ம எல்லாமே. ஓகேயா? ஸோ இப்போ வீட்டில் அவன் காலையில் எழுந்துச்சி டீ குடிக்கிறதுக்கு டைனிங் டேபிளுக்கு வரான், அவங்க அம்மா காய்கறி நறுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறான் அப்படின்னா அந்த கத்தி ஷார்ப்பாக இல்லைன்னு சொன்னால் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி வச்சுக்குவான். அந்த அவங்க அம்மா கிட்ட கூட சொல்ல மாட்டான், அம்மா கத்தி வச்சு சிரமப்பட்டு கட் பண்ணுறாங்க காய் அப்படிங்கிறது. எப்போயாவது அவன் கடை வீதிக்கு போக நேர்ந்ததுன்னா ஷார்ப்பாக இருக்க புது கத்தியை வாங்கிட்டு வந்து கொடுப்பான். தட் இஸ் ஹவ் ஹி ஷோஸ் இஸ் லவ். தட் இஸ் ஹவ் ஹி எக்ஸ்பிரஸஸ் இஸ் எமோஷன் டுவர்ட்ஸ் இஸ் மதர். இதுதான் ஒரு ஆணினுடைய இயல்பு. நம்மளை மாதிரி எப்போ பார்த்தாலும் எமோஷன் அதுக்குள்ளேயே மூழ்கி போய் வாழ்கிறவன் கிடையாது ஆண் எப்பயுமே புத்தி சார்ந்து வாழ்கிறவன். ஓகேயா? ஸோ அப்போ ஆணுக்கு ஒரு பெண்ணை உண்மையிலேயே பிடிக்குது அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த பெண்ணு இவனை பிடிக்கிறதுக்கு உண்மையான காரணங்கள் இருக்கும். ஸோ அப்போது நான் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் இவ்வளோ பிட்டர்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் அதெல்லாம் உங்ககிட்ட அந்த பிட்டர்னஸ் எல்லாம் இல்லை, அதெல்லாம் எனக்கு ஹீல் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த பெண் எப்படி சொல்லுவான்னா, ஜஸ்ட்டு ஒரு 4 வரியிலெல்லாம் சொல்ல மாட்டாள், அதுக்கு ஒரு பெரிய கதையாக சொல்லுவாள். எல்லா பெண்ணுக்கிட்டேயும் இந்த ஹேபிட் இருக்குது. ஓகேயா? ஒரு பெரிய கதையை உருவாக்கி சொல்லுவாள். ஸோ அதனால அந்த கதையை ஃபுல்லாக இன்டரப்ட் பண்ணாமல் கேட்கணும். கேட்குறதுக்கு ஆணுக்கு பிடிக்கும்.
ஓகேயா? ஸோ அதனால் அவள் சொல்கிற கதையை ஃபுல்லாக கேட்டு அவளை பற்றி தெரிஞ்சுப்பான். ஆக்சுவலாக அவள் இதுக்கு முன்னாடி எந்தெந்த மனிதர்களோடு இருந்திருக்காங்க, அந்த மனிதரெல்லாம் இந்த பெண் எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க, அப்படி ட்ரீட் பண்ணும்போது இந்த பெண் என்ன ஃபீல் பண்ணியிருக்கா. ஸோ அப்போ இதெல்லாம் பிடிக்கலன்னா இந்த பெண் ஆக்சுவலாக என்ன எதிர்பார்க்குறா, இது எல்லாமே ஆணுக்கு புரியும். அந்த ஆணால் கொடுக்க முடியுது கொடுக்க முடியலங்கிறத தாண்டி புரியும். இது எல்லாமே ஆணை பொறுத்த நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எமோஷனை ஷேர் பண்ணுறோம். ஓகே, நமக்கு ஒரு ஹியூமன் டைரி கிடச்சிட்டான், அப்படி தான் நமக்கு தோணும். நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறான். மற்றவங்கள மாதிரி பாதியிலே இந்த ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லுங்களேன், பாதியிலே இன்ட்ரப்ட் பண்ணி பேசும், நம்மளை முழுசாகவே சொல்ல விடாது. ஒரு நம்மளுக்கு பிடிச்ச ஆண் அப்படிங்கும்போது தான் நம்ம சொல்கிறத முழுசாக கேட்பாங்க. ஓகேயா? ஸோ இதை கேட்கும்போதே அந்த பெண்ணுக்கு வந்து ஓகே இவன் கேட்குறான், நமக்கு சொல்கிறதுக்காக ஆள் இருக்கே அப்படிங்கிற ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரஸ்ட்டு உருவாகும். ஆனால் ஆணை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது இஸ் ஃபிசிக்கல் அவைலபிலிட்டி. அவளுக்கு பேசணும்னு நினைக்கிறா, அவள் பேசட்டும். ஆனால் பெண்ணுக்கு தன்னோட உணர்வுகளை பூரா ஒருத்தங்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான். அதை சொல்கிறதுக்காக எனக்கு ஆள் கிடச்சிருக்கு. ஓகேயா? ஸோ திஸ் இஸ் வாட், இது எல்லாமே என்னுடைய மேஸ்குலின் கிட்ட பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஓகேயா? ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்வான்னா, அந்த பெண் வந்து இப்போ இவளுக்கு வந்து பிடிச்ச பெண் இல்லையா? ஸோ அவள் ஏற்கனவே இந்த ரணத்தில் இருந்து தான் இது வேண்டான்னு வெளியே வந்திருக்கா. ஸோ நம்மளும் அதை கொடுக்கக்கூடாதுங்கிறதுல இந்த ஆண் வந்து ரொம்ப காஷியஸாக இருப்பான். அது போக அவள் சஃபர் பண்ணான்னா அந்த சஃபரிங்க்கு சொல்யூஷன் கொடுக்குறதுக்கும் காஷியஸாக இருப்பான். அப்போ அந்த மாதிரி சொல்யூஷன் கொடுக்கும்போது நாங்கள் பேசின விஷயம் தான் அன்கண்டிஷனல் லவ். நீங்கள் கேட்டிங்களே, ஸோ அந்த அன்கண்டிஷனல் லவ்வை பற்றி பேசும்போதும் அந்த சொல்யூஷன்ஸ் அவன் ஆக்ஷனாக என்ன கொடுக்குறாங்கிறத தெரிஞ்சுக்கும் போதும் தான் ஐ ஃபெல்ட் இஸ் இன்டிமெசி. ஓகே, இதெல்லாம் இதுக்கு முந்தின வீடியோலேயே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ எமோஷனல் செக்யூரிட்டிக்கு வருவோம். ஸோ இது வந்து அவனை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் அவைலபிலிட்டி. ஒரு ஓவர் தி ஃபோன் இருக்காங்க, ஃபுல்லாக நம்ம பேசுகிறது ஃபுல்லாக கேட்குறாங்க, ஒரு வீடியோ கால் பண்ணுறாங்க, நம்ம எமோஷன்ஸ் நம்ம எப்படி எவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவ்னஸோடு பேசுகிறோமோ அது அத்தனையும் பார்க்குறாங்க. ஸோ ஷீ ஸோ எமோஷ்னல் இல்லை ஸோ எக்ஸ்ப்ரெசிவ் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த இனிஷியல் டேஸ்லேயே அந்த பாண்ட் டெவலப் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். லைஃப் லாங் அந்த பாண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் எப்பவுமே வந்து ஒரு ஆண் எப்படி இயங்குவான், அவனோட இயக்க நிலை எப்படி இருக்கும்னா, அந்த பொண்ணு என்ன செய்வான்னா, வீட்டில் அம்புட்டு வேலை இருக்கும், எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருப்பாள். சைட் பை சைடு இந்த மொபைல் எடுத்து நோட்டுன்னு மெசேஜ் அடிச்சுக்கிட்டே இருப்பாள். அந்த ஆணுக்கு ஒரு ஆணவன் லைஃப்பில் இருக்கான்னா செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இடையில இந்த கையும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும், மெசேஜ் அடிச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கு மண்டைக்குள்ளே அந்த சிந்தனையும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு ஆண் அப்படி இருக்க மாட்டான். ஆண் எப்படி இருப்பான்னா, அவன் வேலைக்குள்ளே போயிட்டானா உலகத்தையே மறந்து வேலை செய்வான். ஸோ அப்போ வேலை செய்யும்போது அவனுக்கு நமக்கு மெசேஜ் வந்திருக்காதா, இவன் மெசேஜ் அடித்தாலா இல்லையா, அதெல்லாம் யோசிக்க மாட்டான். நான் சொல்கிறது வந்து டிப்பிக்கல் டிவைன் மேஸ்குலைன் இல்லை டிப்பிக்கல் எர்த்லி அந்த 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 ஆர்கி டிப்பிக்கல் ஆல்ஃபா மேஸ்குலைன். ஓகே, ஸோ நான் பேசுகிறது எல்லாமே டிவைன் மேஸ்குலைனை பற்றி, இந்த வீணா போனவனுங்களை பற்றி இல்லை. ஓகே, ஸோ அப்போ ஆண் வந்து எப்படி வேலை செய்வான்னா, உலகத்தையும் மறந்து வேலை செய்வான். ஸோ அப்போ அவனுக்கு மெசேஜ் அடித்தாலா இல்லையா இந்த ஞாபகம்லாம் வராது. ஆனால் திடீர்னு என்ன பண்ணுவான்னா, ஐயோ மெசேஜ் அடித்து பார்க்கலன்னா நம்மளை திட்டுவாளே அப்படின்னு சொல்லி தான் ஃபோன் எடுத்து பார்ப்பான். ஃபோனே பக்கத்தில் இருக்காது. அந்த ஃபோன் கம்யூனிகேஷன் ஏன்னா ஆஃபீஸு, அவங்க ஓன் ஜாப், இதெல்லாம் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக மெயின்டைன் பண்ணுவாங்க டிவைன் மேஸ்குலின்ஸ். ஸோ ஃபோன் கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுலேயும் ஃபோனில் ஒன்லி டெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் தான் இருக்கும். முழுக்க இமெயிலு, என்ன சொல்கிறது, கம்ப்யூட்டர், அந்த மாதிரி தான் அவங்க கம்யூனிகேஷன்ஸே இருக்கும். அதனால் முழுக்க அவங்க கண் பார்வை கம்ப்யூட்டரில் அந்த ஸ்க்ரீன்லேயே தான் இருக்குமே தவிர கீழே குனிஞ்சு மொபைலுக்கு வராது. ஸோ அப்போ அந்த மொபைலில் நம்ம ஞாபகம் வரும்போது தான் கீழேயே குனிவாங்க மொபைலை பார்க்குறதுக்கு. ஸோ அப்போது தட் இஸ் ஆல்சோ நம்மளுக்கு அவங்க கொடுக்குற ஃபிசிக்கல் அவைலபிலிட்டி. ஓகே, நான் உன் மெசேஜை பார்த்துட்டேன் அப்படின்னு அந்த ப்ளூடிக் வரும் வாட்ஸ்அப்பில் நமக்கு. அதுக்கப்புறமா அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு. இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு கிளைண்ட்டு அவங்களுக்கு சப்போஸ் வாட்ஸ்அப்பில் இதில் நெட்லெலாம் இமெயில் கொடுக்க முடியலன்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுறாங்க, இல்லை இன்ஸ்டாவில் காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணும்போது நம்ம அடிக்கிற மெசேஜுக்கு 2 ப்ளூடிக் விழுந்திருக்கும். நம்ம மெசேஜ் அவன் படித்து கூட இருக்க மாட்டான். உடனே இந்த சைடு இருந்து பொண்ணு நம்ம மெசேஜை பார்த்துட்டும் அவன் ரிப்ளை பண்ணலையே, அவனுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கான டைம் கூட இருந்திருக்காது. மெசேஜே அவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கல, ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணால் ப்ளூடிக் வந்துருச்சு. ஸோ அதனால இட் இஸ் லைக் தேட் ஃபார் ஹிம். ஸோ அதுக்கப்புறம் அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்குவான். வில் அலாட், ஐயோ அவட்ட பேசலையே பார்க்கலேன்னு அந்த டைம் ஒதுக்கும் போது தான் ப்ளூடிக் அடிச்சிருந்தா கூட அந்த மெசேஜே நம்மளோட படிச்சிருப்பான். அதுக்கப்புறம் தான் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்திருப்பான். அதுக்குள்ளே இந்த பெண்ணுக்கு எப்படி ஆகிருக்கும் அப்படின்னா, எப்போ மெசேஜை பார்த்தா எப்போ ரிப்ளை அடிக்கிறான். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் கோஸ்.
ஸோ இப்படி தான் கொஞ்சம் நாள் ஆக ஆக அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் பாண்டும் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தே போத் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். ஸோ திஸ் இஸ் ஹவு இது வந்து ஃபிசிக்கல் கம்யூனிகேஷன் ஆனை பொறுத்த வரைக்கும். ஃபிசிக்கல் கம்யூனிகேஷன், ஃபிசிக்கல் அவைலபிலிட்டி அண்ட் எனக்கான டைமை ஐ எம் கிவிங் யூ அப்படிங்கிற கண்ணோட்டத்திலே தான் ஆண் இருப்பான். ஓகே, ஆணை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு, ஆனால் பெண் எப்படி இருப்பான்னா, நான் என்னோடய எமோஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன், என்னோடய உணர்வுகளை அவனுக்கு தெரிவிக்கிறேன், நான் இப்படி தான் சொல்கிறேன், ஆல்ரெடி நான் லோன்லியாக இருந்திருக்கேன்னு சொல்கிறேன், இருந்தும் இவன் என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் திருப்பி நான் லோன்லியாக தான் இருக்கிறேன். அப்போ எதுக்கு இவன் என் லைஃப்பில்? திஸ் இஸ் ஹவ் உமன் திங்ஸ். ஓகே, ஸோ ஆனால் இந்த எமோஷ்னல் செக்யூரிட்டிங்கிறத ஆண் எப்படி சொல்லி கொடுப்பான் பெண்ணுக்கு அப்படின்னு சொன்னால், எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தான். ஸோ நீங்கள்லாம் வந்து இன்னர் ஒர்க் பண்ணுறீங்க, ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்கேன்னு சொல்கிறீங்க, செல்ஃப் லவ்டு பர்சன்னு சொல்கிறீங்க, செல்ஃப் கம்பேஷன்னு சொல்கிறீங்க, செல்ஃப் கேர் எடுத்துக்க தெரியும் எங்களுக்கு, செல்ஃபாக நாங்களே எங்களை டேட் பண்ணிக்குவோம், இவ்வளோ பேசுகிறீங்க செல்ஃப் லவ்வில். அப்போ எதுக்காக வெளியே இருந்து ஒரு ஆணை தேடுறீங்க? அப்போ உங்களுக்கு செல்ஃபாக உங்கள் கூடயே நீங்கள் இருக்கிறதே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அப்போ எமோஷ்னலாக நீங்கள் உங்கள் கூட இருக்கிறதுலையே யூ ஆர் நாட் ஹாப்பி. அப்போ உங்களுக்கே உங்கள் கூட எமோஷ்னலாக இருக்க தெரியல, ஹாப்பியாக இருக்க முடியலன்னா வெளியே இருக்கிற ஒரு ஆண் கூட உங்களால் எப்படி எமோஷ்னலாக ஹாப்பியாக இருக்க முடியும்? இப்படி தான் அவன் கேட்டான். உங்கள் ட்வின் ஃப்ளேமுங்கிறது உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு எனர்ஜின்னு சொல்கிறீங்க. ஸோ அட்லீஸ்ட் அந்த எனர்ஜி கூடயாவது நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்ல. அதையும் விட்டுட்டு அதையும் தாண்டி he is a person who doesn't believe in twin flame concept. ஓகே, ஸோ ஆனால் என்ன சொல்லுவான்னா, நான் ஒரு ஃபிசிக்கல் பர்சன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அதனால உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்ன வந்து வாட் ஹீ ஃபீல்ஸ் இஸ், ஏன் லைக் why do you keep expecting me always? உனக்காக நீ இருக்கிற, உன்னோட செயல்திறனை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், உன்னோட செயல்திறனை நீ வளர்த்துக்கலாம், உனக்கு என்ன வேணுமோ நீ கொடுத்துக்கலாம் உனக்கே. அதுக்கு வேணும் நான் எப்போ ஃப்ரீ ஆகிறனோ அப்போ இது ஏதோ ஒரு விஷயம் செய்ய தெரியலன்னா இது எப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு ஒன்று கேட்டுக்கலாம், இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி படிக்கலாம், அதுக்கான நாலேஜ் டெவலப் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் அத்தனை வீடியோஸ் இருக்குது, அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை விட்டுட்டு எது ஒன்றுக்குனாலும் எதுக்கு ஒரு ஆணை தேடிக்கிட்டே இருக்கிறீங்க? ஸோ அப்போ நீங்களே உங்களை டிபெண்ட் ஆக்கிக்கிறீங்க. ஆண் உங்களை டிபெண்ட் ஆக்கலை, அவன் நீங்கள் டிபெண்ட் ஆகிறத யூஸ் பண்ணிக்கிறான். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஹி கம்ஸ். அதுக்கப்புறம் நான் யோசிக்க ஆரம்பித்தேன், ஆமாம் இதுவும் உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஹி டாட் மீ, எமோஷனுங்கிறது உன்னோட எமோஷன் உனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு உனக்கு நீ எமோஷ்னலாக அவைலபிளாக இருக்க கற்றுக்கணும். எப்பயுமே உன் கூட நீ இருக்கிறது உனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். உனக்கு உன் கூட நீ இருக்கிறதுங்கிறது யூ ஆர் தி ஃபெமினைன் பொலாரிட்டி. உன் ஹார்ட்டுக்குள்ளேயே உன்னோட மேஸ்குலைன் பொலாரிட்டி இருக்குது. உனக்கு யாரோ ஒருத்தவங்க கூட பேசணும்னு தோணுச்சுன்னா கீப் சேட்டிங் வித் யுவர் மேஸ்குலைன் பொலாரிட்டி. எப்போவுமே ஹாப்பியாக சேட் பண்ணிகிட்டே இரு, ஹாப்பியாக இரு. அந்த சேட்டை ரசி. உனக்குள்ளே இருக்கிற உனக்கு பிடிச்ச விஷயங்களை எல்லாம் ஒருத்தர்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நீ நினச்சேன்னா உனக்குள்ளேயே அதை சொல்லி ரசிச்சுக்கோ. நீ எங்கேயாவது வெளியே போகிற அப்படின்னா அதை நீயே வந்து ஒரு கடையில் வாங்கி சாப்பிட்லாம்ல. நீ சாப்பிடும்போது உன்னோட ஹார்ட்டுக்குள்ளே தான் உன்னோட மாஸ்குலின் இருக்கிறான் அப்படின்னா நீ ருசிக்கும் போது அந்த ருசி அவனுக்கும் தெரியும்ல, எனர்ஜெட்டிக்காக. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ கோயிங் டு என்ஜாய் தட் டேஸ்ட். ஸோ ரெண்டு பேரும் சேட் பண்ணிக்கலாம். வென் யூ ஹாவ் டூ பொலாரிட்டிஸ் வித்தின் யூ, அவன் சொல்கிறது டூ பொலாரிட்டிஸ் வித்தின் யூ, உனக்குள்ளேயே உன்னோட பெண்மையும் இருக்குது, உன்னோட ஆண்மையும் இருக்குன்னா உனக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்கு வெளியே ஆளை தேடுற? அப்போ தான் நான் யோசிக்கிறேன், ஆமாம் இல்லை நம்மளுக்கு என்ன பிரச்சனை, நம்ம ஏன் வெளியே இருந்து ஏங்கிக்கிட்டே இருக்கிறோம்? ஸோ அப்போ நம்ம செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸ்லேயே தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போ வெளியே ஃபிசிக்கல் ஃபார்மில் ஒருத்தன் இருக்காங்கிறனால தான் தேடிக்கிட்டே இருக்கிறோம். எனர்ஜியோட வாழவே கற்றுக்க மாட்டேங்கிறோம். ஓகே, ஸோ இந்த எமோஷனுங்கிறது நம்மளோட சோலினுடைய லாங்குவேஜ். ஓகே, சோலுக்கு என்ன தேடுதோ, சோலுக்கு வந்து அது என்னெல்லாம் தவிச்சு போகுதோ இல்லை என்னெல்லாம் சந்தோஷப்படுதோ அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஒரு கம்யூனிகேஷன் தான் எமோஷன். ஓகேயா, எனர்ஜி இன் மோஷன் இஸ் எமோஷன். ஸோ அப்போது இன்னொன்று என்ன அவன் சொல்லி கொடுத்தான்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து மைண்ட் செட். நீ சேடாக இருந்த, டிப்ரெஸ்டாக இருந்த அப்படின்னா கார்டிசால் சுரக்க போகுது. நீ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்த, ரொம்ப துள்ளி குதிச்சிட்ருக்கானா என்டார்ஃபின்ஸ் சுரக்க போகுது. ஸோ அப்போது நீ தான் அந்த எதை சுரக்கணுங்கிறத டிசைட் பண்ணுற. ஸோ அப்போது நீ சேடாக இருக்கணுமா, ஹாப்பியாக இருக்கணுமா, கார்டிசால்ஸ் இருக்கணுமா, என்டார்ஃபின்ஸ் இருக்கணுமாங்கிறத நீ தான் டிசைட் பண்ணணும். ஸோ இதுக்கு எதுக்கு வெளியே இருந்து ஒரு ஆள்?
ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் டாட் மீ. அப்போ உன்னோட எமோஷன்ஸ் எப்பயும் ஸ்வீட்டாக இருக்கணும், உன்னோட எமோஷன்ஸ் எப்பயுமே ரொம்ப உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னா யூ ஷுட் பி கம்ஃபர்டபுள் பீயிங் வித் யூ. இட்ஸ் யோர் எனர்ஜி, யூ ஷுட் நோ ஹவு டு செக்யூர் இட். ஸோ அந்த எமோஷனல் செக்யூரிட்டிங்கிறதும் உனக்குள்ளே தான் இருக்குது. இட்ஸ் நாட் அவுட் சைட். வெளியே இருந்து ஒரு ஆண் என்னை புரிஞ்சுப்பான், நான் சொல்கிறதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பான், என்னை நான் சொல்கிற மாதிரியெல்லாம் பார்த்துக்குவான், ஸோ நான் எதிர்பார்க்குற மாதிரியெல்லாம் ட்ரீட் பண்ணுவான். ஸோ அதனால் நான் அவன் கூட ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு நீ நினச்சேன்னா, அந்த ஹாப்பினஸில் தான் என்னோடய எமோஷ்னல் செக்யூரிட்டி இருக்குது அப்படின்னு நினச்சேன்னா, ஸோ உன்னோட சோர்ஸை வெளியே இருக்க ஒரு ஆள்கிட்ட நீ உன்னோட சாவியை வெளியே இருக்க ஒரு ஆள்கிட்ட கொடுக்குற. அப்படி கிடையாது. உனக்கு நீ எமோஷ்னலாக அவைலபிளாக இருக்கணும், நீ செய்கிற விஷயம் உனக்கு பிடிக்கணும். அதே மாதிரி தப்போ சரியோ செஞ்சுட்டேன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு மோடுக்கு போகக்கூடாது. ஜட்ஜ்மெண்ட் மோடுக்கு போனாலும் செல்ஃப் கரெக்ஷன் மோடுக்கு வரணும். திருப்பி அந்த தப்பை நீ செய்யவே கூடாது. நெக்ஸ்ட் தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா செய்யவே கூடாது. கரெக்டாக செஞ்சுருக்க, ஹாப்பியாக இருக்கேன்னா அந்த ஹாப்பினஸை உன் கூடயே நீ என்ஜாய் பண்ண கற்றுக்கணும். திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு லிவ். ஸோ இந்த எமோஷ்னல் அவைலபிலிட்டி, இந்த என்ன சொல்கிறது, இந்த ஹாப்பினஸ், இந்த எக்ஸ்ப்ரெசிவ்னஸ் ஆஃப் யுவர் சோல் எமோஷன்ஸ் மூலியமாக பேசுது இல்லையா? ஸோ அதை உனக்குள்ளே இருக்க மேஸ்குலைனும் ஃபீல் பண்ணுவான். ஸோ உன்னோட மேஸ்குலைன் கூட உள்ளே சேர்ந்து டுவட் பாடு, ஹாப்பியாரு, இல்லை சந்தோஷமாக உலகத்தையே ரசி, எங்கே போனாலும் அப்போ மேஸ்குலைனும் கூட வருவான். ஸோ வை டு யூ வாண்ட் டு கீப் லாங்கிங் ஃபார் திங்ஸ்? எதுக்காக ஒரு மெசேஜ் அடிச்சுட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுறானா இல்லையா, இல்லை பார்த்துட்டானா படிச்சுட்டானா, இதுக்கெல்லாம் ஏங்கிட்டே இருக்கிற when you have a person within you itself, செல்ஃப் டாக், கம்யூனிகேஷன் இதுலேயே இருக்கலாம். இல்லை பி சைலண்ட். வெளியே நீ சைலண்ட்டாக இரு. வெளியே நீ அவங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்கணும், இவங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்கணுங்கிறதெல்லாம் இட்ஸ் நாட் நீடட். உனக்கு நீ ஹாப்பியாக இருக்கணும், நீ எதிர்பார்க்குற மாதிரி நீ இருக்கணும் இல்லை, உனக்கு நீ ஹாப்பியாக இருக்கணும் இல்லை. திஸ் இஸ் ஹவு ஹி டாட் மீ. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எமோஷ்னல் செக்யூரிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கூட இருக்கிற அந்த ஒரு எமோஷ்னல் ஸ்டேட், அதாவது அவன் என்ன சொல்கிறான்னா, ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இட் ஸ்டார்ட்ஸ் வித் யூ, யுவர் செல்ஃப் ரிலேஷன்ஷிப். நீ உன் கூட இருக்க ரிலேஷன்ஷிப் ஷுட் பி வெரி 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 எமோஷ்னலி செக்யூர்டு ரிலேஷன்ஷிப், அண்ட் யூ ஷுட் பி வெரி வெரி எமோஷ்னலி அவைலபிள் டு யூ. யூ ஷுட் வேல்யூ யுவர் ஓன் எமோஷன்ஸ், and you should never let yourselves down in front of anybody else. இதுதான் அவன் சொல்லி கொடுத்த ஃபஸ்ட்டு பாடம். இதை தாண்டி வெளியே ஒரு ஆண் இருக்கான், ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்கான், அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் let him be. அவன் அடிஷ்னல் ப்ளஸ்ஸு தானே தவிர அவனே உன்னுடைய சந்தோஷத்தினுடைய சாவி கிடையாது. அவனால் உனக்கு எமோஷ்னல் செக்யூரிட்டி கிடைக்க போகிறது கிடையாது. அவன் இருக்கானா, அவனோட சேர்ந்து லைஃப் என்ஜாய் பண்ணு, ஊர் சுற்று, ஜாலியாரு. உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தானா, உனக்கு பிடிச்ச மாதிரி இல்லையா, தூக்கி போட்டு உன் வேலையை பார்த்துட்டே இரு, உனக்குள்ளே நீ ஹாப்பியாரு. திஸ் இஸ் வாட் ஹி டாட் மீ. உங்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்ப்போம். ஏன்னா எந்த டாபிக் செலக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, நிறைய டாபிக் பேசிட்டோம். இதெல்லாம் நான் இப்போ பேசுகிறதெல்லாம் ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி, பேசிக் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு ஒரு பிளேலிஸ்ட்டு ரெடி பண்ணோம். ஸோ அதில் எனக்கு சக்ராஸ் பற்றி, நாடி சிஸ்டம்ஸ் பற்றி இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுன்னு ஆசை. ஸோ அதில் மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட். அன்டில் தென் பை.